ஹலோ டீச்சர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தி ஸ்பேரோ அப்படின்ற போம் தான் பார்க்க போகிறோம். இந்த போமோட ஆத்தர் பால் லாரன்ஸ் டன்பர். ஹீ இஸ் ஏ ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் poet. He got recognized as a first national as Africa and American poet. A little bird with a plumage brown. ஒரு லிட்டில் பேர்டு இல்லை A little bird with plumage brown. ஸ்பேரோ அப்படின்னாவே லிட்டில் பேர்டு தான். ஸோ அது என்ன கலரில் இருக்குன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. பிசைட் மை விண்டோ ஃப்ளட்டர்ஸ் டவுன். ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த பேர்டு வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்குது. அவங்க விண்டோ பக்கத்தில் நின்று ஃப்ளட்டர்ஸ் அப்படின்னா அதோட சிறகால் படப்படன்னு அடிச்சிட்ருக்கு. எ மூமெண்ட் சிப்ஸ் இட்ஸ் லிட்டில் ஸ்ட்ரெயின். ஒரு மூமெண்ட், ஒரு சின்ன லிட்டில் மூமெண்ட் அதை எடுத்துக்கிட்டு சிப்ஸ் சிப்ஸ்ன்னு கத்துது. ஸோ அதோட சவுண்டு சிப்ஸ் அப்படிங்கிறது அதோட சவுண்டு. இங்கே 10 taps அப்பான் மை விண்டோ பேன். விண்டோ பேன் அப்படின்னா நம்ம கிளாஸ், விண்டோவில் கிளாஸ் பொறுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாஸுக்கு தான் விண்டோ பேன்னு சொல்கிறாங்க. அதை 10 time டேப் பண்ணுது. டேப் பண்ணதுன்னா நம்ம கதவை தட்டுறோம் இல்லைங்களா, அது மாதிரி அது விண்டோவை டேப் பண்ணுது. அண்ட் சிப்ஸ் அகைன் அண்ட் ஹாப்ஸ் அலாங். திரும்பவும் கத்துது, திரும்பவும் அங்கே இங்கே அதோட சிறகை அடித்து பறக்குது. டு கால் மை நோட்டீஸ் டு இட்ஸ் சாங். ஸோ அது பாட்டு பாடி ஃப்ளட்டர்ஸ் பண்ணி என்னோட நோட்டீஸை அது இழுக்குது, அதாவது என்னோடய அட்டென்ஷனை வந்து சீக்கிங் பண்ணுது. பட் ஐ ஒர்க் ஆன் நார் ஹீட் இட்ஸ் லே. பட் நான் ஒரு வேலையாக ஒர்க்கில் இருக்கேன், அதனால் அதோட அட்டென்ஷனை நான் கவனிக்கலை. டில் இன் நெக்லெட் இட் ஃப்ளைஸ் அவே. ஸோ நான் ரொம்ப நேரம் அது மாதிரி ஃப்ளட்டர்ஸ் பண்ணிவிட்டு சிப்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் என்னோடய அட்டென்ஷனை அது ஈர்க்க பார்த்துது. ஆனால் என்னோடய அட்டென்ஷன் அங்கே போகலை, அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த போமோட ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு 2 லைனோட ரைமிங் ஸ்கீம் ப்ரவுன் டவுன். ஸோ ஏ. நெக்ஸ்ட் லைன் ஸ்ட்ரெயின் பேன், அப்போ பிபி. நெக்ஸ்ட் லைன் அலாங் சாங், ஸோ சி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 2 லைன் லே அவே, ஸோ டி. ஸோ இதுதான் இதோட ரைமிங் ஸ்கீம். மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ். ஸோ இப்போ வந்து இந்த போமை நேச்சரோடு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இந்த பேர்டு வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நேரம் நம்மளோட போராடி நம்மளோட அட்டென்ஷனை இழுக்குதோ, அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுதோ. லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ். ஸோ இந்த போமில் இந்த பேர்டை நம்மளோட நேச்சரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ். இங்கே நமக்கு இந்த பேர்டை நேச்சரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த பேர்டு வந்து எப்படி நம்மக்கிட்ட ஃப்ளட்டர்ஸ் பண்ணி சிப்ஸ் பண்ணி நம்மளோட அட்டென்ஷன் சீக்கிங்காக போராடுதோ, அதே மாதிரி தான் நேச்சரும் அதோட அட்டென்ஷன் சீக்கிங்காக, நமக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக, நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கறதுக்காக, நமக்கு ஒரு அன்பை கொடுக்கறதுக்காக அது ரொம்ப போராடுது. கம் ஃப்ளட்டரிங் எர்த்வேர்ட் ஃப்ரம் அபோவ். இந்த பேர்டு எப்படி வந்ததோ அதே மாதிரி ஒரு பீஸ், ஒரு ஹோப் அண்ட் லவ், இது வந்து நமக்கு ஹெவன்லேருந்து எர்த்வேர்டு நோக்கி வருது. டு செட்டில் ஆன் லைஃப்ஸ் விண்டோ சில்ஸ். டு செட்டில் ஆன் லைஃப்ஸ் விண்டோ சில்ஸ். எப்படி இந்த பேர்டு வந்து விண்டோ சில்ஸ் அப்படின்னா அந்த கிளாஸை பொறுத்துற அந்த ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, அதுதான். அது பக்கத்தில் வந்து எப்படி அது டேப் பண்ணிக்கிட்டு சிப்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட அட்டென்ஷன் சீக்கிங்காக போராடிச்சோ, அதே மாதிரி தான் லைஃப்பும். நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கவும், ஒரு பீஸை கொடுக்கவும், ஒரு லவ்வை கொடுக்கவும் ரொம்ப போராடுது. அதுவும் விண்டோ சில்ஸில் வந்து செட்டில் ஆகி போராடுது. லைஃப்ன்ற விண்டோ சீட்டில், லைஃபோட விண்டோ சீட்டில் நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஈஸ் அவர் லோட் ஆஃப் எர்த்லி இல்ஸ்.
நம்மளோட எர்த்தில் நமக்கு இருக்கிற எல்லா இல்ஸையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா துயரங்களையும் இந்த இயற்கை போக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. இயற்கையை பற்றி திரும்பி பார்க்குறதே இல்லை. ஸோ அதோட அட்டென்ஷனில் நம்ம போகிறதே இல்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அப்படியே நம்மளோட இல்னஸ், அதாவது நம்மளோட பேர்டன், அதுலேயே நம்ம மூழ்கி போய் இருக்கிறோம். பட் வி இன் டிராஃபிக்ஸ் ரஷ் அண்ட் டின். ஸோ நம்ம வந்து இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு போராட்டத்தில் ஒரு டிராஃபிக் ரஷ்ஷில் ஓடிட்டுருக்கோம். அங்கே டின் அப்படின்னா ஒரே இரைச்சல் சத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இருக்குது. நம்ம ஓடுற இந்த வாழ்க்கையில் நிறைய ரஷ் இருக்குது, டின் இருக்குது, இரைச்சல் இருக்குது. பட் அங்கே வந்து பீஸும் லவ்வும் நம்மளை ஒரு ஹோப்பும் நேச்சர் வச்சுக்கிட்டு கூப்பிடுது. அதை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. டூ டீப் என்கேஜ்டு டு லெட் தம் இன். நம்ம லைஃப்பில் இந்த ரஷ்ஷையும் டின்னையும் தான் நம்ம அதிகமாக நம்ம வாழ்க்கையில் உள்ளே விடுறோம். லெட் தம் இன் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் விடுறது. நம்ம வந்து நேச்சர் பற்றியோ, அதோட அட்டென்ஷன், அதோட லவ்வையோ, அதோட பீஸையோ நம்ம வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. வித் டெட்டர்ன்ட் ஹார்ட் அண்ட் சென்ஸ் பிளாட் ஆன். ஸோ ரொம்ப செத்துப்போன ஒரு இதயத்தோட, நம்மளோட இதயம் செத்துப்போச்சு, மனசு செத்துப்போச்சு, நம்மளோட சென்ஸு செத்துப்போச்சு. இது எல்லாமே ஒரு இழந்த ஒரு நிலையில், நம்மளோட உணர்வையே இழந்த ஒரு நிலையில் பிளாட் ஆன் அப்படின்னா தள்ளாடி தள்ளாடி போகிறது. ஸோ அப்படி தான் நம்ம தள்ளாடி நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம். நார் நோ அவர் லாஸ் டில் தே ஆர் கான். ஸோ யாருமே நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை உணர்றதே கிடையாது. எப்போ ஒரு விஷயம் நம்ம விட்டு போகுதோ அப்போ தான் அதை பற்றி கவலைப்படுவோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நேச்சர் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. அது நம்மக்கிட்ட காமிக்கிற அன்பையும் ஒரு ஹோப்பையும் ஒரு பீஸையும் நம்ம வந்து நினைக்கிறதே கிடையாது, நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது. எப்போ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருந்து போகுதோ அப்போ தான் அதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இந்த பேர்டையும் நேச்சரையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆத்தர் நமக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. see you next video.